ஒளியிலே தெரிவது கடப்பறையா குஜிலி மஸ்து யாரு செஞ்சது ஒருபோதும் ஜெயிக்காம தினமும் தோக்கணும். ஆக கடப்பாறை காட்டுத்தனமாக ஆர்சிபியால் குஜிலி மஸ்து செய்யப்பட்டது. நேத்து வேன்கடையில் நடந்த ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ மேட்ச் டாஸ் போட்டப்பவே ஒரு கான்ட்ரவர்சி கிளம்புச்சு. அதாவது டாஸ் போட்டாப்ல ஹர்திக் பாண்டியா டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாப்ல. அந்த இடையில கேப்ல பாத்தீங்கன்னா கை கொடுக்குறாப்ல, அவர் ரஜத் படியார் கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி. இப்படி ஒரு கான்ட்ரவர்சியோட அந்த மேட்ச் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆர்சிபி ஓப்பனிங் பேட்ஸ்மேனான சால்ட்டும் விராட் கோலியும் சேர்ந்து மும்பை பவுலர்ஸ் போடுற ஒவ்வொரு பாலையும் குஜிலி மஸ்த் பண்ணிட்டு இருக்காங்க. சால்ட் ஆரம்பத்துல இருந்து சரசரன்னு அடிச்சு 36 பாலுக்கு 78 ரன் அடிச்சு அவுட் ஆகி போறாப்ல. அதுக்கப்புறமாச்சும் மேட்சோட வேகம் கொஞ்சமாச்சும் குறையும் அப்படின்னு பார்த்தா ஆர்சிபி அன்னாள் கேப்டனும் இன்னாள் கேப்டனும் சேர்ந்து மீண்டும் எம்ஐ பவுலர்ஸோட பால்ஸை குஜிலி மஸ்த் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் விராட் கோலி 38 பாலுக்கு 50 ரன் அடிச்சு அவுட் ஆகி போறாரு. அதுக்கப்புறம் வந்த டிம் டேவிட் அவர் பங்குக்கு குஜிலி மஸ்த் பண்ணிட்டே இருந்தா அந்த மனுஷன் நான் அடிச்சா 6 போறதே அப்படின்னு அடிச்சுக்கிருக்கா. அந்த கேப்ல ஒரு தரமான கேப்டனா உருவாகி வந்திருக்க ஒரு ரெஸ்பான்சிபிளோட எல்லா மேட்ச்லயும் நல்ல ரன் ஸ்கோர் பண்ண ரஜத் பட்டிதார் ஒரு 53 ரன்ல அவுட் ஆகி போறாரு. 240 ரன் அடிக்கிறாங்க. 241 ரன் அடிச்சா வெற்றின்ற இலக்கு நோக்கி மும்பை இந்தியன்ஸ் கிளம்புறாங்க. ஆக்சுவலா 12 ரன் ரேட்ல போகணும். அப்படி போனாவே இந்த மேட்சை ஜெயிக்க முடியும். சோ ரோஹித் சர்மாவும் ரிக்கோல்டனும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிரடியா ஆரம்பிக்கலைனாலும் அந்த ரன் ரேட்டுக்கு தேவையான அளவுக்கு ஆரம்பிச்சு போயிட்டு இருந்துச்சு. பவர் பிளே வர ஒரு 10 ரன் ரேட் வர தான் எடுத்திருந்தாங்க. இதுக்கிடையில ரோஹித் சர்மா ரிட்டையர்டும் ஆயிடுறாப்ல. அதுக்கப்புறம் அதை வந்து ஆக்சலரேட் பண்ணி மேல ஏத்திட்டு தான் போயிருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே மெயின்டைன் ஆகி ஸ்லோ டவுனும் ஆச்சு. சுயா சர்மா பால்ல ரிக்கோல்டனும் அவுட் ஆயிடுறாப்ல. அதுக்கப்புறமா திலக் வர்மா வராப்ல. அவரும் ஒரு ராங்கான ஷாட் ஆடி அவுட் ஆகி போறாப்ல. சூரியகுமார் யாதவும் நல்லா ட்ரை பண்றாப்ல. ஆனா அவருக்கு ஒழுங்கா மாட்டல. 5-4 தான் அடிச்சாப்ல. 6 போகல. ஆர்சிபி எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரியே ஒரு பால் கூட வேஸ்ட் பண்ணாம அடிச்சு ஆடினாதான் ஜெயிக்க முடியும். சூரியகுமார் யாதவும் 33 ரன்ல அவுட் ஆகி போறான். ஒரு சைடு ரொம்ப டென்ஷனாவே, அதாவது ஒரு ஆட்டிடியூடே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்தாப்ல ஹர்திக் பாண்டியா. அவங்க டீமுக்குள்ளே கோவப்படுறாப்ல. அந்த க்ளோஸை கொண்டா இந்த க்ளோஸை கொண்டான்றாப்ல. அப்படியே மூஞ்சியை மாத்துறாப்ல, பறக்குறாப்ல, குதிக்கிறாப்ல. அவரால் முடிஞ்ச எல்லாம் பண்ணாப்ல. ஆனா 40 ரன்ல அவுட் ஆயிட்டாப்ல. அதுக்கு அவரோட சகோதரன் குர்னால் பாண்டியா ஒரு டான்ஸ் ஆடினாப்ல. இவர் அவரை பார்த்து முறைச்சிட்டு வெளியில போறாப்ல. என்ன நடக்குது, என்ன கிளாஸ், என்ன பிரச்சனை தெரியல. அதுக்கப்புறம் மேட்ச் 100% ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு வச்சு இருந்தாலும் சண்டை ஓட்டு சாவும் நெட் ரன் ரேட்டுக்காவது உதவும் அப்படின்னு 9 6 ஒரு 4 31 பாருக்கு 71 ரன் 222 ரன் டோட்டல் ஸ்கோர். இருந்தாலும் ஆர்சிபி நல்ல கணிசமான வெற்றி. ஆர்சிபி பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி எல்லாமே தரமா பண்ணி தரமான ஸ்கோரும் அடிச்சு நல்ல ஒரு வெற்றியும் பதிவு பண்ணிருக்காங்க. அப்போ பாரு திமிரு அடங்கல லாலிபப்